பணத்தோட்டம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 1963 அன்று வெளிவந்த இந்த படம் மக்களால் மிகவும் கொண்டாடப்பட்டது. சரோஜா தேவிக்கு கால் ஷீட் இல்லாமல் காலை 7 மணி முதல் 9 மணி வரை நடித்து கொடுத்தார். இந்த படத்தை இயக்கவே மனமில்லாமல் இயக்குனர் கே. சங்கர் அடிமை பெண் படத்தை இயக்கியவர் எம்ஜிஆரின் வற்புறுத்தலுக்காக இயக்கி கொடுத்தார். இந்த படத்தின் கதை கள்ளநோட்டு பற்றிய கதைதான். இருந்தாலும் படம் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது. சரோஜா தேவியின் நடிப்பு நன்றாக இருந்தது. இந்த படத்தில் வரும் ரகசியம் பரம ரகசியம் பாடல் மிகவும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. பேசுவது கிளியா என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பணத்தோட்டம் எம்ஜிஆர் சரோஜா தேவியின் அழகான காதல் நடிப்பால் அற்புதமான காவியமாக வந்தது. ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இந்த படத்துக்கு சரோஜா தேவிக்கு கால் ஷீட்டே இல்லாமல் எம்ஜிஆர் சொன்னதற்காக சேர்ந்து நடித்தார். அடுத்து வேட்டைக்காரன். இந்த படம் மிக பிரம்மாண்டமான கர்ணன் திரைப்படத்தை வீழ்த்தியது. இந்த படத்திற்கு சரோஜா தேவியிடம் கால் ஷீட் கேட்டபோது கால் ஷீட் இல்லை என்று அவர் அம்மா கைவிரித்து விட்டார். அதற்கு பிறகு வேட்டைக்காரன் படத்தில் சரோஜா தேவிக்காக எழுதப்பட்ட கதையை சாண்டோ சின்னப்பா தேவர் ஆரூர் தாஸிடம் சொல்லி முதலில் சரோஜா தேவிக்கு குழந்தை இருப்பது போல் காட்டப்படவில்லை. சாவித்திரி வந்த பிறகுதான் குழந்தை இருப்பது போல் மாற்றி அமைத்தார்கள். சரோஜா தேவி நடித்திருந்தால் இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கும். இளங்காதலராகவே எம்ஜிஆரும் சரோஜா தேவி நடித்திருப்பார்கள். வேட்டைக்காரன் படத்திற்கு சம்பளம் வாங்கிய சாவித்திரி அதை போர் ஒத்திகைக்கு கொஞ்சம் நன்கொடையாக வழங்கினார். வேட்டைக்காரன் படத்தில் சாவித்திரியும் எம்ஜிஆரும் நெருங்கி நடித்தார்கள். அப்போது அதை கண்ட ஜெமினி கணேசன் முகம் சுளித்தார். இருந்தாலும் பாடல் காட்சிகள் ரசிக்க வைத்தது. சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும் கெமிஸ்ட்ரி நன்றாக இருந்தது. இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த மகாதேவி வேட்டைக்காரன் தவிர மற்ற படங்களில் சேர்ந்து நடிக்கவில்லை. காரணம் என்னவென்று புரியவில்லை. சாவித்திரிக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் எம்ஜிஆர் உடனே ஓடி வந்து உதவி செய்வார். அவர் பண கஷ்டத்தில் இருந்தபோது 1 லட்சம் கொடுத்து ஒரு வீடும் கொடுத்திருந்தார். அவர் நீச்சலுடையில் மலையாளத்தில் நடித்தபோது அந்த இயக்குனரை பிடி என்று பிடித்து எம்ஜிஆர் திட்டினார். இப்படி சாவித்திரிக்கு உற்ற துணையாக இருந்தார். சாவித்திரியை பற்றி சரோஜா தேவி கூறும்பொழுது, எனக்கும் சாவித்திரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் அவர் பிஸியாக இருந்தால் நானும் பிஸியாக இருந்தால் சந்திக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார்.